அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர் 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின்னரு, ஹாலிவுட்டில் பெரிய ஆக்டர், 2 டைம்ஸ் கலிஃபோர்னியா கவர்னராக இருந்தார். எப்போ இந்த மனுஷனால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்னு கேட்கலாம். ஆனால் எதுவுமே அவருக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. தன்னோட சொந்த நாடான ஆசியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எப்படியாவது போயிடணும், பாடி பில்டிங்கில் எப்படியாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி பாடி பில்டிங்கில் பெருசாக அச்சீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹாலிவுட் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு இங்கிலீஷ் சரளமாக பேச தெரில, ஆக்டிங்கில் ஒன்றுமே தெரியல, ஃபேஸ் கிட்ட ஒரு ஆக்டர் மாதிரி இல்லை. அதனால் அவருக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் அவர் எல்லாமே கற்றுக்கிட்டு ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஆக்டராக வர்றாரு. அதே மாதிரி தனக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி கலிஃபோர்னியாவுக்கு 2 டைம் கவர்னர் ஆகிறாரு. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்தால், அதுக்காக கடினமாக உழைச்சிட்டே இருந்தால் எந்த தோல்வியும் உங்களை நிறுத்தாது. இந்த வெற்றி உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்கிறது தான் அவரோட ஒரே மந்திர வார்த்தை. வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி தோத்தனால அந்த நாட்டின் சோல்ஜர்ஸ் எல்லாம் டிப்ரெஷனில் மதுபோதையில் மூழ்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட குடும்பங்கள்லாம் பசி பட்டினி பஞ்சத்தில் மூழ்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 1947 ஆசிய நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர். அவரோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனியை சப்போர்ட் பண்ணி வாரில் இருந்தார். அவரோட அப்பாவுக்கு தன்னோட பெரிய பையனை தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன பையன் அர்னால்டு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அர்னால்டு சொல்கிறது கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு தன்னோட சின்ன பையன் அர்னால்டா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லைனா வக்கீலாக விரும்பினார். ஆனால் அர்னால்டுக்கும் ஸ்போர்ட்ஸில் தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஜாக்கிங் போயிட்டு இருப்பார், ஃபுட்பால் விளையாண்டுருப்பார், ஜிம்மில் போயிட்டு சும்மா வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டுருப்பார். என்னடா எப்போ பார்த்தாலும் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கா, இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உதவாதுன்னு சொல்கிறாரு. அதனாலே அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் அர்னால்டு ஸ்போர்ட்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் அவங்க அப்பா அர்னால்டை மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அர்னால்டு ஒரு நாள் ஒரு போஸ்டர் பார்க்குறாரு. ரிச் பார்க்கர் பாடி பில்டிங்கில் பெருசாக அச்சீவ் பண்ணியிருந்தாரு. அந்த அச்சீவ்மெண்ட் மூலயமா ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் அர்னால்டுக்கு ஒரு யோசனை தோணுது. இதுதான் நம்மளோட லைஃபோட பெரிய கனவுன்னு நினைக்கிறாரு. அதுக்காக எப்படியாவது நம்ம அமெரிக்காவுக்கு போயிடணும்னு நினைக்கிறாரு. அதனால நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி காசு சேர்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜெர்மனியில் ஒரு சட்டம் இருந்தது. 18 வயசு கம்ப்ளீட் ஆன ஆண்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆர்மியில் சேர்ந்து 1 இயராக சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அர்னால்டு ஆர்மியில் சேர்ந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃப்ரீ டைம்லலாம் இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுமாமா. அதுக்கப்புறம் ஆர்மியிலேருந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு லண்டனுக்கு போயிட்டு 4 டைம் மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மிகப்பெரிய கனமான மிஸ்டர் ஒலிம்பியாவை நோக்கி நகர்றாரு. அப்போ தான் அவர் ஆஸ்திரியா நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் போகிறாரு. அமெரிக்கா போன அவர் மிஸ்டர் ஒலிம்பியா பாடி பில்டிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஆனால் அதில் அவர் செகண்டாக தான் வராரு. அப்போ அவர் கவனிச்சிருந்த ஜட்ஜ் ஒருத்தர் அவரோட ஸ்டோரியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இவர் மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிட்ட சொல்லிட்டு அர்னால்டோட டேலண்ட்டை பார்க்குறாரு. தம்பி, நான் உன்னை பர்சனல் ட்ரெயின் பண்ணுறேன், நீ தங்குறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம்மும் தர, ரூமும் தர, தங்கிக்கும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்காவுக்கு வர அர்னால்டுக்கு சார்ல்ஸ் ஃபார்ட் பென்னட் தான் அடைக்கலம் கொடுக்குறாரு. தங்குறதுக்கு வீடும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம்மும் கொடுத்து இவரே பர்சனலாக ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு. விடிய காலத்தில் நேரமாக அர்னால்டு எழுந்திரிச்சு 4-5 மணி நேரம் பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப காலேஜுக்கு போகிறாரு. காலேஜ்லேருந்து ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது திரும்ப எகைன் அவர் கிளம்பி ஆக்டிங் கிளாஸ் போகிறாரு. இப்படி தன்னோட லைஃப்பில் டைமே வேஸ்ட் பண்ணாமல் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர். ஒரு நாள் மிஸ்டர் ஒலிம்பியா பாடி பில்டிங் காம்படிஷன் வருது. ஸ்டேஜில் ஏறுற அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர் மற்ற எல்லா பாடி பில்டரை விட பயங்கரமாக போஸ்ட் கொடுக்குறாரு. இவரோட மசில் காம்படிஷன்லாம் பார்த்த ஜட்ஜஸ் அர்னால்டு தான் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைமு மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணுறாரு அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர். அப்போ மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக 7 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் தனக்காக தக்க வச்சுட்ருக்காரு. சரி, பாடி பில்டிங் தான் பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் நம்ம சினி ஃபீல்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர்கிட்ட போயிட்டு சான்ஸ் கேட்குறாரு. ஆனால் இவருக்கு இங்கிலீஷ் தத்தக்கம் தான் வருது. ஃபேஸ் கூட அந்த ஆக்டர் மாதிரி இல்லை. பாடி ரொம்ப பல்காக இருக்கனால யாருமே இவரை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு தனக்கு இங்கிலீஷ் தெரியலனா கூட நான் கற்றுப்பேன் சொல்லிட்டு இங்கிலீஷ் நல்லா பேச கற்றுக்கிறாரு. நிறைய ஆக்டிங் கிளாஸ் போகிறாரு. ஆக்டிங் நல்லா சூப்பராக கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் கொனான் த பார்பரியன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ஷன் பண்ண டெர்மினேட்டர் படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் மட்டும் அவருக்கு பல பில்லியன் காசு சேலரியாக கிடைக்குது. ஹாலிவுட்டில் அர்னால்டு ஷ்வார்ஸெனெகருக்கும் சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கும் எப்பவுமே போட்டியாக தான் இருக்கும். நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ பலமானவனா நான் பலமானவனா சொல்லிட்டு பேட்டியில் மாற்றி மாற்றி திட்டிக்குவாங்க. ஆனால் சில்வஸ்டர் ஸ்டாலின் தன்னை எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார். காமெடி ஜேர்னல் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் சின்ன சின்ன குழந்தைங்க, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அர்னால்டோட ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஆனாங்க.
அதனாலே அர்னால்டு ஹாலிவுட்டில் மிகப்பெரிய ஆக்டர்னாரு, நிறைய பில்லியன் கணக்கில் பணங்களை சம்பாதிச்சார். அதுக்கப்புறம் தன்னை சப்போர்ட் பண்ண மக்களுக்காக தான் திருப்பி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால் கலிஃபோர்னியா கவர்னராக 2 டைம் ஆனார். மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணார். அவர் மக்கள் எப்பயுமே மறக்கவும் இல்லை. அவர் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்தால் அதை நீங்கள் மனசில் நிப்பாட்டுங்க. அதுக்காக கடினமாக உழைச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் பெருசாக ஜெயிக்கலான்னு அவர் உறுதியாக நம்பினார். தன்னம்பிக்கை இருக்கவங்களுக்கு எப்பவுமே தடை ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அவர் எப்பவுமே சொல்லுவார்.